السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வரலாற்றை இந்த அதிகாலை சிந்தனை வழியாக தொடர்ந்து கேட்டு வருகிறோம். கடந்த உரையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேசி வருகிறோம். நேற்றைய தினம் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சிறந்த ஜோடியாக திகழ்ந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். மரியாதைக்குரியவர்களே, முஸ்அப் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் இப்போது ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வஃபாத்துக்கு நாம் வருகிறோம். முஸ்அப் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், தூஃபியத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உஸ்மான் பில் மதீனா, அதாவது அபிசீனியாவுக்கு நாடு துறந்து ஹிஜ்ரத் சென்று அங்கேயே 5-6 ஆண்டுகள் வாழ்ந்து அதற்கு பின்னால் மக்காவுக்கு இந்த இருவரும் திரும்ப வந்தார்கள். தம்பதிகளாகவே சென்றவர்கள் தம்பதிகளாகவே திரும்பி மதீனாவுக்கு வந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். அதற்கு பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். அந்த ஹிஜ்ரத் நிகழ்விலேயும் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பங்கெடுத்தார்கள். அதனால் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ذாத்துல் ஹிஜ்ரத்தைன், தில் ஹிஜ்ரத்தைன், 2 ஹிஜ்ரத்திற்கு உடையவர்கள், ஹிஜ்ரத்திலே பங்கெடுத்தவர்கள் என்று அவர்களுக்கு அடைமொழி வழங்கப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படித்தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தின்னூரைன், 2 ஒளிகளுக்கு சொந்தக்காரர் என்று நாம் சேர்த்தே சொல்வோம். உஸ்மான் தின்னூரைன், ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகள்களை அவர் திருமணம் செய்ததால் அவர் தின்னூரைன், 2 ஒளிக்கு சொந்தக்காரர் என்ற அடைமொழி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பது நாம் அறிந்த விஷயம். மதீனாவுக்கு ஹிஜ்ரத்திற்கு வந்ததற்கு பின்னால் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே வஃபாத்தானார்கள். வதஹல்லஃப அலைஹா அன் பத்ரின் பி அம்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவின் காரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், பத்ர் யுத்தத்திற்கு கிளம்புகிற சமயத்தில் அதற்கு முன்னிருந்தே ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். 2 விதமான கவலைகள் அவர்களுக்கு. ஒன்று, தன்னுடைய தாய் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்ததும், தனக்கு பிறந்த ஒரே மகன் அப்துல்லா, இப்படியாக 2 விதமான கவலைகளுக்கு ஆளாயிருந்தார்கள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதனால் ரொம்ப நாள் அவங்க வாழலை. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோய் உற்றிருந்த காரணத்தினால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய மனைவியை நீ கவனித்துக்கொள், பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலுகை வழங்கிவிட்டார்கள். வாழ்வா சாவா என்கிற அந்த போராட்டம், அது பத்ர் யுத்தம் என்பது. இன்ஷா அல்லாஹ் அந்த பத்ர் யுத்த நிகழ்வு சமயத்தில் நாம் வரலாற்றை தொடர்ந்து பெருமானாரின் வரலாற்றை வருகிற போது பேசுவோம். முஸ்லிம்கள் மிகவும் எண்ணிக்கை குறைவாக இருந்தார்கள். எதிரிகளோ ஆயுத பலத்தாலும் ஆட்களினுடைய பலத்தாலும் அவர்கள் மிக உயர்ந்த நிலையிலே எதிரிகள் இருந்தார்கள். முஸ்லிம்கள் எல்லாம் நோன்பு வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வா சாவா போராட்டம் அது பத்ர் யுத்தம் என்பது. இஸ்லாத்தின் முதல் யுத்தம். அந்த யுத்தத்தில் கலந்து கொள்வது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் உங்களுடைய மனைவியை கவனித்துக் கொண்டிருங்கள், அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வதரப லஹு பிஸஹ்மிஹி வ அஜ்ரிஹி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நீங்கள் பத்ருக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட நன்மையும் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு என்னவெல்லாம் பங்கு கிடைக்குமோ அதுவும் உங்களுக்கு உரியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக அந்த பங்கையும் ஒதுக்கி கொடுத்தார்கள் என்று நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். லம் ததில்லுல் ஹயாத் பி ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா, நீண்ட நாள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழவில்லை. தூஃபியத் வலஹா மினல் உம்ரி இஸ்னத்தானி வ இஷ்ரூன சனா, 21 வயதில் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தானார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா குழந்தைகளுமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர அவர்கள் 6 மாத காலம் வாழ்ந்தார்கள். இப்போ 21 வயதிலே ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். வதுஃபினத் ஃபில் பக்கீ, ஜன்னத்துல் பக்கீ என்று சொல்லப்படுகிற மதீனாவில் இருக்கிற பிரபலியமான கபர்ஸ்தான், அதிலே தான் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடக்கப்பட்டார்கள். இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறார்கள், அதாவது ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மரணம் இருக்கிறதே, அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ரிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவின் காரணமாக அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருந்தபோது நிகழ்ந்தது. அவர்கள் நோயாளியாக இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்காக கிளம்பி செல்கிற போது ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். எந்த நாளில் வஃபாத்தானார்கள் என்றால் ஒஃபியத் யௌம வகாத்தி பத்ரின், அங்கே பத்ர் யுத்தம் நடக்கிறது, இங்கே ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத். எந்த நாளில் அடக்கப்பட்டார்கள் என்றால் வதுஃபினத் யௌம ஜாஅ ஸைத் இப்னு ஹாரிஸா பஷீரன் பிமா ஃபதஹல்லாஹு அலைஹிம் பி பத்ரி, முஸ்லிம்கள் பத்ரிலே வெற்றி பெற்று விட்டார்கள் என்கிற சுப செய்தியை அறிவிப்பதற்காக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உற்சாகமாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். முஸ்லிம்களுக்கு மாபெரும் வெற்றி வெற்றி என்று மதீனாவுக்குள் சொல்லி சுப செய்தி சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாளில்தான் அவர்கள் அடக்கப்பட்டார் ருக்கையா தான் அவர்கள். ஒரு பக்கம் முஸ்லிம்களுக்கான வெற்றி என்கிற மகிழ்ச்சியும், இன்னொரு பக்கம் பெருமானாரின் மகள் இறந்து விட்டார்கள் என்கிற சோகமும், மகிழ்ச்சியும் சோகமும் கலந்த நிகழ்வாக அந்த பத்ர் யுத்த வெற்றி இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னலக அஜ்ர ரஜுலின் மிம்மன் ஷஹித பத்ரன் வஸஹ்மஹு. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். என்னன்னா, உஸ்மானே, உனக்கு நீ பத்ரில் கலந்து கொள்ளவில்லை என்கிற வருத்தம் இருந்தாலும் உனக்கு பத்ரில் கலந்து கொண்டவரின் நன்மை இருக்கிறது. அதனால தான் நம்ம பத்ர் சுஹதாக்களுடைய அந்த 17 ரமலான் மாதத்தினுடைய 17ஆம் நாள் பத்ர் சுஹதாக்களுடைய நினைவு நாளாக அந்த யுத்தம் நடந்து கொண்ட நாளை நாம் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டவருடைய பெயர்களை எல்லாம் வாசிக்கிற போது அந்த 313 பேரிலே உஸ்மான் ரலியல்லாஹு பேர் இருக்கும். அவர் கலந்து கொள்ளாவிட்டாலும் கலந்து கொண்டதை போல, இடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிவிட்டார். உனக்கு பத்ரிலே கலந்து கொண்டவருடைய கூலியும் இருக்கிறது, அவர்களுடைய பங்கும் உனக்கு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ உமாமத் இப்னு ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரிலே வெற்றி பெற்ற போது 2 சுப செய்தி சொல்வர்களை அனுப்பி வைத்தார்கள். ஒருத்தர் கீழ்ப்பகுதியிலே தாழ்வான பகுதியிலே வசிப்பவர்களுக்கு சுப செய்தி சொல்ல ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மேல் பகுதியிலே வசிப்பவர்கள், மேட்டு பகுதியிலே வசிப்பவர்களுக்கு சுப செய்தி சொல்வதற்காக அனுப்பி வைத்தார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா தாழ்வான பகுதியிலே வசிப்பவர்களுக்கு சுப செய்தி சொல்ல அனுப்பப்பட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேடான பகுதியிலே வசிப்பவர்களுக்கு சுப செய்தி சொல்வதற்காக அனுப்பப்பட்டார்கள். அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெற்றி வெற்றி என்று அவர்கள் உற்சாகமாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள்.
அப்படி வருகிற போது அவர்கள் கண்ட ஒரு காட்சி என்னவென்றால், அவருடைய மகன் ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய மகன் உஸாமா ரலியல்லாஹு அவர்கள் ருக்கியா ரலியல்லாஹு அவர்களை கபரை அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், சரி பண்ணி கொண்டிருக்கிறார். அடக்கி கபரில் மண்ணை போட்டு மூடி அங்கே சரி பண்ணி கொண்டிருக்கிறார். இது ஒரு வரலாற்றில் ஒரு சோகமான ஒரு காட்சி. அங்கே மாபெரும் வெற்றி முஸ்லிம்களுக்கு, இங்கே பெருமானாரின் அருமை மகளார் இறப்பு. வரலாறு இப்படியே காட்சி அளிக்கிறது. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் சுபச்செய்தி சொல்ல வருகிற போது அவருடைய மகன் பெருமானாரின் மகளை அடக்கம் செய்து மண்ணை போட்டு மூடிக்கொண்டிருக்கிறார். அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு மாத்திரம் இந்த சலுகையை வழங்கவில்லை. அதே போல அபூ உமாமத் இப்னு ஸஅலபா என்கிற ஒரு சஹாபி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் பத்ருக்கு கிளம்புங்கள் என்று அறிவிப்பு கொடுத்தார்கள். நானும் அஜ்மாவுல் ஹுரூஜ மஅஹு, அவரோடு பயணமாவதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிற போது, ஃபகால லஹு ஹாலுஹு அபு புர்தத் இப்னு நயாஸ், அவருடைய மாமா அபு பர்தத் இப்னு நயாஸ் என்கிற சஹாபி சொல்லுகிறார், என் சகோதரி மகனே, உன் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், அவருடைய பணிவிடைக்காக நீ இருந்து கொள், பத்ருக்கு செல்ல வேண்டாம் என்று அவருடைய மாமா கோரிக்கை வைக்கிறார். இல்லை, நீங்கள் இருங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார், உங்கள் சகோதரியை நீங்கள் பாருங்கள், நான் யுத்தத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த ரெண்டு பேரும் இடையில் ஒரு பிரச்சனை நடந்துருக்குது, யார் தாயாரை கவனிக்கிறதுன்னு. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் இந்த ரெண்டு பேரும் சொன்னபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ உமாமாவை பார்த்து சொன்னார்கள், பல் அன்த ஃபஅக்கிமலஹு, அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅமர அபா உமாமா பில் மகாமி அலா உம்மிஹி, உன் தாய்க்கு நீ பணிவிடை செய் என்று அபூ உமாமா அவர்களிடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அபூ உமாம், அதாவது அபூ புர்தா ரலியல்லாஹு அவர்கள், அதாவது அவருடைய மாமா யுத்தத்துக்கு போயிட்டார். இப்போ தன்னுடைய தாயாருக்கு சேவை செய்வதற்காக அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்கு வர வேண்டாம் என்று இங்கேயே அவர்கள் இருக்க சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரை நோக்கி போகிறார்கள். இங்கே அவர் தாயார் வஃபாத் ஆயிட்டார். அவருக்கு அவர் தொழுகை நடத்துகிறார். இதுவும் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பத்ர் யுத்தத்தின் சமயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு பணிவிடை செய்வதற்காக உஸ்மானை இங்கே இருக்க சொன்னார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்களை தாயாருக்கு பணிவிடை செய், யுத்தத்தை விட இந்த படி முக்கியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வா சாவா என்கிற அந்த காலகட்டத்திலும் கூட இப்படி இருக்க சொன்னார்கள். காரணம் என்னவென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவுலிக். நாயகமே, நீங்கள் அவர்களிடத்தில் அன்பாக நடந்து கொண்டீர்கள். மக்களிடத்திலே நீங்கள் கடுகடுப்பாக இருந்தால் அந்த மக்கள் உங்களை விட்டெல்லாம் விரண்டோடி இருப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு, கருணை, மனம் படைத்தவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வு எல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆக இதோடு நாம் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வஃபாத், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற பிறகு 17 மாதங்கள் கழித்து இந்த நிகழ்வு நடந்தது. ஹிஜ்ரி 2 தான் பத்ர் யுத்தம் நடந்தது. அந்த சமயத்தில் தான் இவருடைய வஃபாத் நிகழ்ந்தது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக இருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் பெருமானாரின் அடுத்த மகள் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாற்றை பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.